Welcome to Future Vision Study Center Salem. UG டெட் Zoology Unit 8 பார்த்துட்ருக்கோம். Environmental Biology and Evolutions பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சப்ஸ்ட்ரேட்டம் அண்ட் தர் இன்ஃப்ளூன்சன்ஸ் ஆன் அனிமல்ஸ் அதில் பார்ட் 2 பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம என்ன கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செஷன்ஸில் வாட்டர் சப்ஸ்ட்ரேட்டம் அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த வாட்டர் சப்ஸ்ட்ரேட்டம் அனிமல்ஸ் மேலே எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். அந்த வகையில் வாட்டர் ப்ராப்ளம் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட் அண்ட் த ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ். அப்போ வாட்டர் அப்படின்னாவே என்னது அக்வாட்டிக் நீர் இல்லையா? அப்போ நீர்நிலைகளை வாழ்விடமாக கொண்டிருக்கக்கூடிய விலங்குகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதோட ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ் என்ன, சவ்வூடு பரவல் முறைகள் எப்படி நடக்குது, அதை எல்லாமே பார்க்கலாம். அந்த வகையில் இது 3 இது நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வாட்டர் பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர்கள், சீ வாட்டர் கடல் நீர்கள், எஸ்டோரி அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரும் சீ வாட்டரும் வந்துட்டு ஜாயின் ஆகக்கூடிய ஒரு பகுதி தான் எஸ்ட்ரூரி கலிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3 நீர்நிலைகளும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் இன்ஃப்ளூன்ஸ் ஆன் அனிமல்ஸ். அப்போ வாட்டர் இஸ் த மீடியம் ஃபார் அனிமல்ஸ் which lead an aquatic life. ஆமாவா? அதாவது விலங்குகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீர் வந்துட்டு ஒரு ஊடகமாக செயல்படுகிறது. என்ன ஊடகமாக? அதோட லைஃப் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நீர் ஊடகமாக வந்துட்டு தேவைப்படுகிறது. The aquatic animals are exposed to abundance of water. ஏன்னா அக்வாட்டிக் நீர்ல இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு என்ன தேவை? நீர் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. பட் வாட்டர் becomes scarce for terrestrial animals and it function as the limiting factor in the habitat. ஆனால் அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு வந்துட்டு இந்த வாட்டர் ஆனது ரொம்ப ஆப்டினன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதுவே டெரஸ்டேரியல் அனிமல்ஸ் அப்படின்னா நிலவாழ் உயிரினங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ஸ் அப்படின்னா நீர்கள் பற்றாக்குறையாக இருந்தாலுமே போதுமானதுதான். நிலவாழ் உயிரினங்களுக்கு அதோட தாகத்திற்காகவும் மற்றபடி ஏதாவது செல்லுலார் ஆக்டிவிட்டிக்காக மட்டும்தான் வாட்டர் தேவைப்படும். ரொம்ப மஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. In Iceland's water becomes solid and the animals of this habitat are exposed to different set of problems. அப்போ பனிக்கட்டிகள் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு சாலிடாக வந்துட்டு மாறுது. இதனால் வந்துட்டு பல்வேறு வகையான பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. In air water remains in the form of humidity. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காற்றோடு சேர்ந்து இந்த வாட்டர் வந்து காணப்படுறத நம்ம ஹியூமிடிட்டி அதாவது ஈரப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Thus water problem with animals can be discussed under the following habitat. அப்போ இந்த வாட்டர்னால என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் அக்வாட்டிக் ஹேபிடேட் கொண்ட அனிமல்ஸ், வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட்னா என்னது? நீர்நிலையை வாழிடமாக கொண்டிருக்கக்கூடிய விலங்குகளுக்கு என்ன பிரச்சனை? வாட்டர் ப்ராப்ளம் இன் டெரஸ்டேரியல் ஹேபிடேட். டெரஸ்டேரியல்னா நிலவாழ் உயிரினங்கள். அப்போ நிலத்தில் வாழக்கூடியதில் என்ன மாதிரியான பிரச்சனை? வாட்டர் ப்ராப்ளம் இன் ஆம்பிபியஸ் லைஃப் அப்படின்னா என்னது? இருவாழ்விகள், நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழும். இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ்க்கு வாட்டரில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத பார்க்கலாம். வாட்டர் ப்ராப்ளம் இன் ஐஸ்லேண்ட்ஸ், பனி இடங்களில் இருக்கக்கூடிய பனி துருவ பகுதிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அங்கே வாழ்றதுக்கு வாட்டர் ப்ராப்ளம்ஸ் என்ன வருது? வாட்டர் ப்ராப்ளம் இன் ஏர் அதாவது ஹியூமிடிட்டி ஹேபிடேட்டை கொண்டிருக்கக்கூடிய விலங்குகளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் ப்ராப்ளம் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட். நான் சொன்ன மாதிரி நீர்நிலைகளை வாழிடமாக கொண்டிருக்கக்கூடிய விலங்குகளுக்கு இந்த வாட்டர் மூலியமாக என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அக்வாட்டிக் ஹேபிடேட் இஸ் த லார்ஜஸ்ட் ஹேபிடேட் இன் தி வேர்ல்டு. ஆமாவா? உலகத்திலேயே வந்துட்டு மிகப்பெரிய வாழிடமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள் தான். அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஆர் சரௌண்டட் பை வாட்டர். அக்வாட்டிக் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா நீரை தான் வந்துட்டு சுற்றி இருக்கக்கூடியதாக இருக்கும். சலினிட்டி இன் தி லிமிட்டிங் ஃபேக்டர் இன் வாட்டர். வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வந்துட்டு பார்த்தோம். அதில் வந்துட்டு அந்த வாட்டரோட உப்புத்தன்மை அப்படின்றது வந்துட்டு ஒரு வரம்பிற்குட்பட்ட காரணியாக கருதப்படுகிறது.
Based on salinity, the aquatic habitat into 3 types. ஆமாவா, உப்புத்தன்மையை பொறுத்து இந்த நீர் வாழிடங்களை வந்துட்டு 3 வகையாக வந்து பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர் அண்ட் எஸ்டூரி. நன்னீர்கள், கடல் நீர்கள், கழிமுக நீர்கள் சொல்லிட்டு 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. அனிமல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. அப்போ சீ வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸுக்கு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறதுக்கு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி நிறைய வகையான பிரச்சனைகள் வந்துட்டு அக்வாட்டிக் ஹேபிடேட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வருது. அப்போது அதில் ஃப்ரெஷ் வாட்டரை ஹேபிடேட்டாக கொண்டு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Freshwater habitat is a very common around human settlement. ஆமாவா, மனிதர்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வாழிடங்கள் நிறையவே நம்ம வந்துட்டு பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு வாழிடம். இங்க ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டு வரும், லேக் வரும், ரிவர் வரும். இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கடுத்து இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் லிமிட்டட் ஹேபிடேட் வென் கம்பேர்ட் டு மெரின் அண்ட் டெரஸ்டேரியல் ஹேபிடேட். இது வந்துட்டு அதாவது நிலத்தை வாழிடமாக கொண்டிருக்கக்கூடியதையும் மெரின் அப்படின்றது கடலை வாழிடமாக கொண்டிருப்ப அந்த 2 ஹேபிடேட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் வந்துட்டு ரொம்பவே ஸ்மாலஸ்டாக தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் டெரஸ்டேரியல் அண்டு மெரின் ஹேபிடேட். அப்போ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது எதை இரண்டையும் வந்து தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பாலமாக அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தையும் கடலையும் வந்துட்டு அந்த வாழிடங்களை வந்துட்டு இணைக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் லிங்காக வந்துட்டு இது இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் த லிமினாலஜிக்கல் ஸ்டடி டீல்ஸ் வித் த ஃபாலோயிங் அடாப்டேஷன்ஸ். அப்போ இது என்ன வந்துட்டு கீழ்கண்டவற்ற தகவமைப்புகளை வந்துட்டு ஆராய்ச்சி செய்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அடாப்டேஷன்ஸ் தான். ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வாட்டர் பேலன்ஸ். அதாவது ஒரு உயிரினத்தோட உடல்நிலையோட நீர்நிலையை வந்துட்டு சமநிலைப்படுத்துதல் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The salinity of fresh water is very low. ஆமாம், நன்னீரில் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப குறைவு. எதை கம்பேர் பண்ணக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினை கம்பேர் பண்ணக்குள்ள. The body fluid of freshwater animals highly concentrated. அப்போ நன்னீரில் வாழக்கூடிய விலங்குகளோட உடல் பாடி திரவங்கள் இருக்கு இல்லைங்களா, பாடி ஃப்ளூயிட் வந்துட்டு ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், அதாவது அதிக செறிவுடையதாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் ஹென்ஸ் their body fluid is hypertonic and fresh water is hypotonic. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஹைப்பர் அப்படின்னாவே எனது ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறது. அப்போது அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்ஸோட பாடி ஃப்ளூயிட் வந்துட்டு ஹைப்பர்டோனிக்காகவும் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் மீடியம் பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டோனிக்காகவும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கனால என்ன ரிசல்ட் ஏற்படுது, எண்டோ ஆஸ்மோசிஸ் நடக்குது. எண்டோ அப்படி மீன்ஸ் என்னது, உள்ளே, எக்ஸோ அப்படின்னா வெளியே. அப்போ எண்டோ அப்படின்னாவே என்டர் இல்லையா, உள்ளே வந்துட்டு வர்றது. அப்போ என்ன வருது, அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு அந்த வாட்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துட்டு ஆஸ்மோசிஸ் நடக்குது, எண்டோ ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். திஸ் ரிசல்ட் இஸ் கண்டினியூஸ் என்ட்ரி ஆஃப் ஃப்ரெஷ் இன் தி பாடி. அதான் எண்டோ ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்னது, தொடர்ந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்ஸோட பாடிக்குள்ள கண்டினியூஸாக வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஆனது என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம எண்டோ ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Hence, freshwater animals have adaptation to remove the excess of water entering the body. ஓகே, எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு அந்த ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸில் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு கண்டினியூஸாக என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுவுமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு எக்ஸஸாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்துட்டு எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு கண்டிப்பாக அது சர்வை பண்ணுறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணும் விதமாக அதுக்குன்னு சில அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த பவர் ஆஃப் ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ், அனிமல்ஸ் which can tolerate narrow range of salt concentrations are called stenoalien, and animals which can tolerate wide range of salt concentrations are called euryalien. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ் தான் இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வாட்டர் தேவைப்படும் பொழுது உள்ளே இழுப்பதற்கும் வந்துட்டு பயன்படக்கூடிய ஒரு அடாப்டேஷன்ஸாக கருதப்படுகிறது. இது அடாப்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எப்படி 2 வேல வந்துட்டு நடக்குது. அதாவது நேரோ ரேஞ்ச் ஆஃப் சால்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ், நேரோ அப்படின்னா குறுகிய அல்லது சிறிய அளவிலான உப்போட செறிவை வந்துட்டு டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை ஸ்டெனோ ஆலின் அப்படின்னு சொல்லிட்டோம். அதிகப்படியான ஹைலி கான்சன்ட்ரேஷன் அதாவது வைடு ரேஞ்ச் ஆஃப் சால்ட் கான்சன்ட்ரேஷன்ஸை டாலரேட் பண்ணுறத யூரியாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சம் அனிமல் காஸ் போத் ஸ்டெனோ ஆலின் ஆர் யூரியாலின் பவர் டியூரிங் த லைஃப் ஹிஸ்ட்ரி. எக்ஸாம்பிள் ஆங்கியூலா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா நேரோ ரேஞ்சாக இருக்கும்போதும் லைவ் பண்ணும், யூரியாலினாக இருக்கும்போது அதாவது வைடு ரேஞ்ச் ஆஃப் சலினிட்டி கான்சன்ட்ரேஷன்ஸ் என்ன பண்ணணும் டாலரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஆங்கியூலாவை வந்துட்டு சொல்லலாம். ஆங்கியூலா அப்படின்றது வந்துட்டு விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஆஸ்மோ ரெகுலேஷன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெட் கலரில் ஆரோ போடுறது எல்லாமே என்னது டைரக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அயன், அதாவது சோடியம் பொட்டாசியம் குளோரைடு இதெல்லாம் சொல்லலாம். ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுது, வாட்டர் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணப்படுது, இல்லைன்னா ஃபுட்டு மூலியமா இன்டேக் பண்ணப்பட்டு அது அந்த கில்ஸ் மூலியமாக அதில் இருக்கக்கூடிய அயன்கள் எல்லாமே என்னவாகுது டேக்கப் ஆகி, இல்லைன்னா வந்துட்டு வாட்டர்ல இருந்து ஸ்கின் மூலிமா வந்துட்டு அந்த அயன்ஸ் வாட்டரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி இதனால டைலூட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நீர்த்த யூரினா சிறுநீரை வந்துட்டு வெளியேற்றுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இன் தி பாடி இஸ் எலிமினேட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் யூரின் பை வெல் டெவலப்டு குளோமெருலார் கிட்னி. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ சப்போஸ் வந்துட்டு கண்டினியூஸாக அதுக்குள்ள ஃப்ரெஷ் வாட்டர் வந்து என்டர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அதற்கு பேர் தான் வந்துட்டு குளோமெருலார் கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது மூலியமாக அது சிறுநீராக வந்துட்டு அதிகப்படியான நீரை வந்துட்டு வெளியேற்றுகிறது. However, along with the urine, some amount of salt also lost. அப்போ இது மூலியமாக அந்த யூரின் வழியாக சில உப்புகளுமே பார்த்தீங்கன்னா அதாவது சோடியம் பொட்டாசியம் குளோரைன் போன்ற உப்புகள் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. This loss of salt is compensated by the absorption of salt from the fresh water by special cells called chloride cell present in the gills. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் வழியாக சப்போஸ் அதிகப்படியான சால்ட் வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு கொஞ்சமாவது நேரோ ரேஞ்சிலேயாவது சால்ட் வந்துட்டு இருக்கணும். அப்போ எல்லா யூரின்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா சால்ட்டுமே வந்துட்டு ரிமூவ் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி வந்துட்டு கம்பன்சேட்டட் அப்படின்னா அந்த இழப்பை வந்துட்டு எப்படி வந்துட்டு சமநிலைப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஸ் இருக்கு இல்லைங்களா, மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா செவில்கள் வந்துட்டு இருக்கும். அந்த செவில்களில் வந்துட்டு குளோரைடு செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த செல்கள் இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. அது மூலியமாக இழந்த உப்புத்தன்மை வந்துட்டு மீட்டெடுக்க அது பயன்படுத்தி கொள்ளுது. இது ஒரு அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகே, இன் தி கேஸ் ஆஃப் கிறிஸ்டேசியன் ஆஸ்டகஸ் the excess of water is removed in the form of urine by green glands. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லியிருக்காங்க, இதுவே கிறிஸ்டேசியன் ஆஸ்டகேசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடுடைய மீன்கள். இப்போ இந்த ப்ரானு கிராப் இருக்கு இல்லைங்களா, நண்டு இது மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்ணுது அப்படின்னா கிரீன் கிளான்ஸ் அதாவது பச்சை நிறமிகு மூலியமாக ரிமூவ் பண்ணுது. நம்ம முன்ன என்ன பார்த்தோம், வெள்ளா டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஒரு குளோமெருலார் கிட்னி மூலிமா ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த ஓட்டு மீன்களில் வந்துட்டு கிரீன் கிளான்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகி இருக்கிறது. இதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். The small amount of salt lost in the form of urine is compensated by the absorption of salts from the fresh water by chloride cell present in the gills. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிகப்படியான உப்பை இழந்துச்சு இல்லைங்களா, அதை சமன்படுத்துறதுக்காக
இந்த இழப்பீடை சரி செய்வதற்காக அதோட செல்களை வந்துட்டு குளோரைடு செல் வந்து பிரசன்ட் ஆகி இருக்கிறது. இன் கேஸ் ஆஃப் freshwater amoeba, the excess of water is removed by contractile vacuoles. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நன்னீர்ல வாழக்கூடிய அமீபாக்கள் வந்துட்டு அதிகப்படியான நீரை வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுது? கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ்னால வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் மோஸ்ட்லி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே என்ன பண்ணோம்? குளோமெருலார் கிட்னிஸ் மூலியமாகவும், கிறிஸ்டேசியன்ஸ் சேர்ந்தத ஸ்பீசிஸ் எல்லாமே கிரீன் கிளான்ஸ் மூலியமாகவும், ஃப்ரெஷ் வாட்டர் அமீபா பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் மூலியமாகவும் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து அம்மோனோடெலிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அனிமல்ஸ் விச் எக்ஸ்கிரீட் தட் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் அம்மோனியா ஆர் கால்டு அம்மோனியோடெலிக் அனிமல்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக்ல வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே எதை வந்துட்டு கழிவுப் பொருட்களை ரிமூவ் பண்ணும்? அம்மோனியாவை. அப்போ இது எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம்? அக்வாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏ வருது. அப்போ ஏ ஃபார் என்னது? அம்மோனியா. அப்போ எதெல்லாம் அம்மோனியாவே எக்ஸ்கிரீட்டட் ப்ராடக்டா வேஸ்ட் ப்ராடக்டா ரிமூவ் பண்ணுதோ அது எல்லாமே அம்மோனியோடெலிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். This ammonia can be readily soluble in water. அப்போ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய வடிவத்தில் வந்துட்டு வெளியேறுகின்றன. Hence, it is an adaptation to freshwater organisms. அப்போ இது மூலியமாக தான் அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்துட்டு தன்னை தகவமைத்து கொள்ளுது. மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்மியா அம்மோனியோடெலிக். முன்னே சொன்ன பெரும்பாலான நீர் உயிரினங்கள் எல்லாமே அம்மோனியோடெலிக்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் செர்டைன் புரோட்டோசோவான், பாலிகிட்ஸ், அன்னலிட்ஸ், கிறிஸ்டேஷியன்ஸ், ஃபிஷஸ், ஆம்பிபியன், குரோக்கடைல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மோனியோடெலிக்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆக்சசரி ரெஸ்பிரேஷன். இது ஒரு அடாப்டேஷன்ஸ். எப்படி? செர்டைன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் develop accessory respiratory organs to respiratory atmospheric air when the fresh water dries up. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நன்னீர் மீன்களில் பார்த்தீங்கன்னா ஆக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கும். அதாவது துணை சுவாச உறுப்புகள். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நன்னீர்கள் வந்துட்டு ரொம்ப வறண்டுருச்சு இல்லைன்னா அதுக்கு போதுமான அளவுக்கு இல்லைன்ற பட்சத்தில் அதுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரும். அதனால அட்மாஸ்பெரிக் வளிமண்டலத்திலிருந்து தனக்கு தேவையான ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸை வந்துட்டு அதில் டெவலப் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியோசெப்பாலஸ், சாக்கோ பிரான்சஸ், கிளாரிஸ், அனாபாஸ் அப்படின்றது பனையேறி மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்துட்டு ஃபிஷஸில் எப்படி அட்மாஸ்பெரிக் ஏரில் வந்து ரெஸ்பிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்துட்டு ஓபியோசெப்பாலஸ் அதாவது ஏர்போரோசென்ட் ஆர்கன். இதுதான் வந்துட்டு இதோட ஆக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக செயல்படுது. கில்ஸ் அப்படின்றது காமனாக இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். அந்த ஆக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸோட நேம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எந்த ஸ்பீசிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாக்கோ பிரான்ச்சஸில் பாருங்கள் ஏர் சாம்பர்ஸை வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அனாபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாப்ரித்தின் ஆர்கன் அண்டு சுப்ரா பிரான்சியல் கேவிட்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஆஸ்டிவேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடைகால உறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ்டிவேஷன் லிட்ரலி மீன்ஸ் சம்மர் ஸ்லீப்பு. இது என்ன ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. என்னன்னு எழுதணும்? சம்மர் ஸ்லீப்பு. த லங் ஃபிஷ் புரோட்டியோப்டெரஸ் அண்டர்கோஸ் ஆஸ்டிவேஷன் when the ponds dry up in summer. இப்போ லங் ஃபிஷ் புரோட்டியோப்டெரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ் ஆனது என்ன பண்ணுது? கோடைகாலில் குளங்கள்லாம் வத்தி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது உயிர் வாழ்வதற்காக இந்த ஆஸ்டிவேஷன் ப்ராசஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. அதாவது சம்மர் ஸ்லீப்புக்கு போயிடுது. அப்போ அந்த கோடை காலம் முடிகிற வரைக்கும் அது ஸ்லீப்பிங்லேயே இருக்கும். எப்போ அதுக்கு தேவையான ஆப்டிமம் கண்டிஷன்ஸ் வருதோ அப்போதான் அது வந்துட்டு வேக்கப் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்சைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? when the ponds dry up protozoans produce heat resting sites to tide over the dry seasons. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளங்களில் வாழக்கூடிய சில புரோட்டோசோவான்கள் இந்த குளங்கள் வற்றி போன அந்த காலநிலைகளில்
அதிலிருந்து வரக்கூடிய ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்சைஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர்லி ஸ்பாஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஜெம்யூல்ஸ். இது எதோட ஒப்பிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாஞ்சுகள் கடற்பஞ்சுகள்லாம் எப்படி ரத்தனங்களை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த மாதிரி நம்ம இதை கம்பேர் பண்ணி வந்துட்டு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து செடிமெண்டரி லைஃப் அப்படின்னா வண்டல் வாழ்க்கை. வண்டல் மண் இருக்கு இல்லைங்களா, வண்டல்னா என்னது, கீழே அது அப்புறம் ட்ரை அப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டல் மண்ணில் இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் கேரக்டரைஸ்டு பை 2 சப் ஹேபிடேட், நேம்லி லென்டிங் ஹேபிடேட் அண்ட் லோட்டிக் ஹேபிடேட். அப்போ நன்னீர்கள் பார்த்தீங்கன்னா 2 துணை வாழிடங்கள் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்டிக் அண்டு லோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ லென்டிக் ஹேபிடேட் அப்படின்னா என்ன, இஸ் a stagnant or standing water system, hence no need for sedimentary life. Lenting habitat அப்படின்றது என்னது, stagnant அப்படின்னா தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நீர் அமைப்பு. இதில் வந்துட்டு செடிமெண்டரி லைஃப் வந்துட்டு இருக்காது, தேவைப்படாது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் லென்டிங் ஹேபிடேட் த வாட்டர் இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது லென்டிங் வராது, லோட்டிக் சொல்லிட்டு வரும், சாரி. அதாவது லோட்டிக் ஹேபிடேட் அப்படின்றது ஆல்வேஸ் ரன்னிங்னா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய, ஓடை மாதிரி வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லோட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எப்படி லென்டிக்கும் லோட்டிக்கும் மீனிங்கை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ லென்டிங் அப்படிங்கிறது LE வருது. இப்போ லென்டிக் ஸ்டாக்னன்ட், ஸ்டாக் லென்டிக், அதுலேயே லென் ஸ்டாக் அப்படி கூட நம்ம ரைமிங்ஸாக வந்து வச்சுக்கலாம். இல்லை அதவும் தாண்டி நம்மளால் வைக்க முடியல அப்படின்னா இப்போ லோட்டிக் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, ரன்னிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம லைஃப்லலாம் என்ன பண்ணுவோம், லோன்னு ஓடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ லோ மீன்ஸ் ரன்னிங், லோன்னு நம்ம உழைக்கிறோம், ஓடுறோம், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோமா, அதை வச்சு கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஹென்ஸ் த அனிமல்ஸ் லீட் டு அன் அட்டாச்டு லைஃப். அதனால் அந்த லைஃப்பை வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுக்காக அனிமல்ஸ் வந்துட்டு ஒரு அட்டாச்டு லைஃப்பை வந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடியதாக வந்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டிசெல்லாலாம் நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக, செடிமெண்டரி லைஃபுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆர்கான்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்கன்ஸ் வந்துட்டு தேவை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரன்னிங் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னா என்னது, லோட்டிக் ஹேபிடேட் records specialized organs for attachment to prevent the animals from being washed away. அதாவது இந்த ஓடு நீர்களில் வாழக்கூடிய அந்த வாழிடங்களை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த உறுப்பு தேவைப்படுகிறது. எதற்கு, அட்டாச்மெண்ட்டுக்காக. எதற்காக அட்டாச்மெண்ட் ஆர்கன்ஸ் தேவைப்படுது, அது வந்துட்டு அங்கேருந்து வாஷ் அவுட் ஆகாமல், அதாவது அடித்து செல்லாமல் ஒரு இடத்தில் பற்றி கொண்டு தன்னை வாழ்ந்து கொள்வதற்காக ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்கன்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. அதுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட் ஆர்கன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்கு, சக்கர், டிஸ்கஸ், அதேசிவ் செக்ரிஷன்ஸ். இந்த ஹூக் சக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீனியஸ் ஒலித்தோட ஸ்காலக்ஸ்லாம் நம்ம இருக்கிறத பார்த்துருப்போம். அது எல்லாமே என்னது, ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்கன்ஸ் தான். அப்படி ஒரு அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து என்ன அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் லைனடு பாடி. ஸ்ட்ரீம் லைனடு பண்ணால் ஒரு நெறிவுபடுத்தப்பட்ட உடல், அந்த ஹேபிடேட்டுக்கு தகுந்தார் மாதிரி தன்னோட உடல் வந்துட்டு நல்லா மிதக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும், நீந்தறதுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு மாதிரியும், டைரக்ஷன்ஸை திருப்புறதுக்கு மாதிரியுமான ஒரு உடல் அமைப்பு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன் ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ் பாடி மோர் ஆர் லெஸ் எக் ஷேப்டு டேப்பரிங் டுவார்ட்ஸ் த எண்டு. அப்போது பெரும்பாலான நன்னீர் விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற, எக் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அதோட வால் பகுதியானது எண்டு வந்துட்டு முனையும் ஒரு எக் ஷேப்பில் தான் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் பாடி வந்துட்டு அமைஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ எதற்காக இந்த ஷேப் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஈஸி லோகோமோஷன், அதாவது எளிதாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்வதற்கு தான் இந்த எக் ஷேப்டு பாடி வந்துட்டு, அதாவது ஸ்ட்ரீம் லைனடு பாடி வந்துட்டு தேவைப்படுது. த ஸ்ட்ரீம் லைனடு பாடி ஆஃபர்ஸ் மினிமம் ரெசிஸ்டன்ட் டு த வாட்டர் ஃப்ளோவிங் அரவுண்ட் இட். அப்போ இது வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணுது, என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்ல இருந்து அடித்து கொண்டு போய்கிட்டே இல்லாமல் தன்னை வந்துட்டு என்ன பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைனடு பாடிஸில் தான் வந்துட்டு வரும். அதுக்கடுத்து ஃப்ளாட்டன்டு பாடிஸ் கொண்ட
ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்ஸும் இருக்கு. அது என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். flattened body helps the organism to find shelter under tones and in cervixes. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த flattened body வந்துட்டு அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதோட உறைவிடங்களை கண்டுபிடிப்பதற்கும் ஸ்டோன்ஸ் அண்ட் செர்விக்சஸ் அப்படின்னா என்னது, அதோட கற்கள்கள்ல தான் அது உறைவிடமாக வச்சிருக்கும். அங்கேயும் செர்விக்சஸ் அப்படின்னா சில இது பெண் உயிரினங்களோட கருப்பை வாயிலையும் போய் வாழக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அதை எல்லாமே ஃபைன் பண்றதுக்காக தான் இந்த flattened body வந்துட்டு பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நிம்ஸ் ஆஃப் மே ஃப்ளைஸ் அண்ட் ஸ்டோன் ஃப்ளைஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம flattened bodiesக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து பாசிட்டிவ் திக்மோ டாக்சிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லோட்டிக் அனிமல்ஸ், அப்போ லோ மீன்ஸ் லோன்ட் ஓடுறோம், அப்போ ரன்னிங் அனிமல்ஸ், ரன்னிங் வாட்டர் அனிமல்ஸ் ஹாவ் தி இன்ஹேரண்ட் ப்ராப்பர்ட்டி டு கீப் க்ளோஸ் கான்டாக்ட் டு தி சப்ஸ்ட்ராட்டம். என்ன சொல்லியிருக்காங்க, லோட்டிக் அனிமல்ஸ்க்கு ஒரு உள்ளார்ந்த ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒரு சொத்து, அதோட ஒரு உள்ளார்ந்த சொத்து அப்படின்னாவே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் திக்மோடாக்சிஸ் தான். இது என்ன பண்ணுது, சப்ஸ்ட்ரேட்டுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை வந்துட்டு ஏற்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அதாவது the zootic animals are prevented from being washed away by the moving water. அது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீர்ல இருந்து வாஷ் ஆகி வெளியே போகாம, அதை வாஷ் அவுட் ஆகாம போகிறதுக்கு இது வந்துட்டு பயன்படுது. எக்ஸாம்பிள் ஸ்டோன் ஃப்ளை நிம்ஸை நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து பாசிட்டிவ் ரியோடாக்சிஸ் அப்படின்றது ஒரு அடாப்டேஷன்ஸ். அப்படின்னா என்னது, இதுவும் லோட்டிக் அனிமல்ஸ்க்கு உண்டான ஒரு அடாப்டேஷன்ஸ் தான். have the inherent ability to move upstream, அதாவது மேல் நோக்கி வந்துட்டு மூவ் பண்ணி போறதுக்கு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்றத வந்துட்டு டாக்சிஸ் அப்படின்னாவே என்னதான் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். இங்க கீமோடாக்சிஸ்னா அப்ப கெமிக்கல்ஸை நோக்கி வந்துட்டு போகக்கூடியது, தெர்மோடாக்சிஸ்னா வெப்பநிலையை நோக்கி போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும். ரியோடாக்சிஸ் அப்படின்னால அப்ஸ்ட்ரீமை நோக்கி போறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாம் தான் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சீ வாட்டரை ஹேபிடேட்டாக கொண்டு இருக்கக்கூடியதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதில் எப்படி வந்துட்டு ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீ வாட்டர் ஹேஸ் ஏ ஹை சால்ட் கண்டென்ட். ஆமாவா, கடல் நீர்களில் எப்பொழுதுமே உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் சீ வாட்டர் இங்கே மீடியம் வந்துட்டு என்னவாக இருக்குது, ஹைப்பர்டோனிக்காக இருக்குது. அதில் லைவ் பண்ணக்கூடிய உயிரினத்தோட பாடி ஃப்ளூயிட் வந்துட்டு ஹைப்போடோனிக்காக இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்கும், எக்ஸோ ஆஸ்மோசிஸ் வந்துட்டு நடக்குது, வெளியேற்றம் எக்ஸோஆஸ்மோசிஸ் நடக்குது. இதனால் அந்த பாடியில தான் அதிகப்படியான நீரானது வெளியேறுது, லாஸ் ஆகுது. இந்த மெரின் அனிமல்ஸ் வந்துட்டு டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன மீனிங், வாட்டர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். H2O லாஸ் அப்படின்னா வாட்டர் லாஸ். அப்போ இது மூலியமாக என்ன பண்ணுது, எக்ஸோ ஆஸ்மோசிஸை செய்கின்றன. To compensate for the loss of water, marine animals drink sea water. அப்போ இந்த அதிகப்படியான நீர் இழப்பை வந்துட்டு இழப்பீடை வந்து சரி செய்வதற்காக அந்த sea water வந்துட்டு ட்ரிங்க் பண்ணி அந்த இழப்பீடை சரி செஞ்சுக்குது. As a sea water has a high salt content in the concentration of salt body fluid is increased. அப்போ அது எப்பொழுதெல்லாம் அந்த sea water ட்ரிங்க் பண்ணுதோ அப்போதெல்லாம் அது பாடி ஃப்ளூயிட்ல அதோட உப்புத்தன்மை வந்துட்டு என்ன பண்ணுது, அதிகரிக்குது. This excess of salt excreted by chloride secretory cells present in the gills of marine fishes. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த அதிகப்படியான இந்த இது வந்துட்டு சால்ட் வந்துட்டு இப்போ ட்ரிங்க் சீ வாட்டரை கண்டினியூஸாக ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட பாடி ஃப்ளூவில் வந்துட்டு சால்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாகும். அந்த எக்ஸஸான சால்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக குளோரைடு செக்ரட்டரி செல்ஸ் வந்து கில்ஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவே ஃப்ரெஷ் வாட்டரில் அதை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு குளோரைடு கில்ஸில் இருக்கும். இது வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு மெரின் ஃபிஷ்ஷஸில். அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். அதுக்கடுத்து in marine turtles and crocodiles the excess of salt is removed by salt gland present near the eye. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ ஆமைகள், கடல் ஆமைகள் மற்றும் கடல் முதலைகள்லாம் அதிகப்படியான இந்த எக்ஸஸ் ஆஃப் சால்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உப்பு சுரப்பிகளை பயன்படுத்துது. அது எங்கே ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதோட கண்களுக்கு அருகாமையில் அமைந்திருக்கும். These glands secrete out salt solution through eyes. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சால்ட்
சொல்யூஷன்ஸை அதோட கண்களுக்கு கண்ணு வழியாக என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ண ஆரம்பிக்குது. திஸ் ஃபினாமினான் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் தி வேர்ட்ஸ் தி சீ டர்ட்டில்ஸ் cry tears. அப்ப இதை பார்த்தா என்ன பண்ணுவோம், அந்த ஆமை வந்து அழுது கொண்டிருப்பது போல் நமக்கு தோற்றமளிக்கும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதோட ஐ நியரஸ்ட்ல என்ன இருக்கு, சால்ட் கிளாண்ட் வந்து இருக்கு. அதனால அது சால்ட்டு சொல்யூஷன்ஸை செக்ரேட் பண்ணிட்டே இருக்கனால பார்க்கறதுக்கு அழுகிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு விசிபிள் ஆகும். அப்போ ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ் எப்படி வந்துட்டு மெரைன் ஃபிஷஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ இந்த ரெட்டா இருக்கிறது எல்லாமே டைரக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அயன்ஸ், இது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட்டரு. அப்போ வாட்டர் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுது. அப்போ ஆக்டிவ் அயன் டீப்ரேஷன் தட் கில்லட்ஸ் வாட்டர் லாஸ் த ஓவர் ஸ்கின் மூலிமா லாஸ் ஆகுது. சால்ட்டி யூரின் திரும்ப அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக திரும்ப ட்ரிங்க் பண்ணுது. அப்போ அதிகப்படியான சால்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்குது, அதற்கான ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனான குளோரைட் செக்ரட்டரி செல்ஸை வந்துட்டு பயன்படுத்திக்குது. இப்படி தான் அதில் வந்துட்டு ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு நடக்குது. அதுக்கடுத்து ஸ்ட்ரீம் லைனடு பாடி. மெரின் அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைனடு பாடியாக தான் இருக்கும். இது எதற்காக அப்படின்னா அப்போ தான் வாட்டரில் வந்துட்டு ஈஸியாக மூவ்மெண்ட் பண்ணி போக முடியும், அதற்காக. அதுக்கடுத்து கில்ஸ், செவில்கள். எப்படி கில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பாலிகிட்ஸ், கிறிஸ்டேசியன், லார்வல் இன்செக்ட்ஸ், molluscus, echinoderms, fishes and amphibians. அப்ப செவில்கள் மோஸ்ட்லி எதுலெல்லாம் இருக்கு, பாலிகிட்ஸ் அப்படின்னா நெக்லஸ் வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த நெக்லஸ் வார்ம்ல வந்துட்டு இருக்கு. கிறிஸ்டேசியன்ஸ் அப்படின்னா ஓட்டு மீன்கள், இந்த கிராப், பிரான்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். லார்வல் இன்செக்ட்ஸ், மொலஸ்கஸ், எகைனோடர்ம்ஸ், ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் எல்லாம் நம்ம கில்ஸை வந்து பார்க்கலாம். அப்போ இந்த கில்ஸ் தான் வந்துட்டு அந்த மெரின் அனிமல்ஸ்க்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸா வந்துட்டு ஒர்க் பண்ணுது. அதுக்கடுத்து லார்வல் ஃபார்ம்ஸ், அதோட லார்வா நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன் மோஸ்ட் ஆஃப் தி மெரின் அனிமல்ஸ் டெவலப் இஸ் இன்டைரக்ட் வித் லார்வல் ஃபார்ம்ஸ். பெரும்பாலான கடல் உயிரினங்கள் என்ன பண்ணுது, மறைமுகமாக லார்வல் ஃபார்ம்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுது. அப்போ லார்வே ஹெல்ப் இன் த டிஸ்பெர்சல் ஆஃப் ஸ்பீசியஸ். லார்வா எதுக்கு பயன்படுது, அதோட இனங்கள் வந்துட்டு பரவல் தன்மைக்கு காரணமாக அமைகிறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் அப்படின்னா என்னது, இடப்பெயர்ச்சி உறுப்புகள். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எப்படி அது நகர்ந்து போகுது. லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் ஆர் ஸ்பெஷலி மாடிஃபைடு ஃபார் ஸ்விம்மிங். எதற்காக அப்படின்னா மிதக்கும் விதமாக அது இடப்பெயர்ச்சி உறுப்பானது மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின்ஸ் இன் ஃபிஷஸ், மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா துடுப்புகள் வந்துட்டு இருக்கு, அது மூலியமா அது மிதந்து போகுது. பேடல்ஸ் ஆஃப் ஃபிளிப்பர்ஸ் இன் அக்வாட்டிக் மேமல்ஸ், அதாவது ஃபிளிப்பர்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி இறக்கைகள், ஒரு விரலடி ஜவ்வுகள் கொண்ட மாதிரியான ஒரு அமைப்பு. அப்பண்டேஜஸ் இன் கிறிஸ்டேசியன், கணுக்கால்கள் உடைய ஓட்டு மீன்கள். இது எல்லாமே லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. அதுக்கடுத்து ஃப்ளோட்டிங் அடாப்டேஷன்ஸ், எப்படி வந்துட்டு மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளாங்க்டோனிக் ஆர்கானிசம் டெவலப் ஸ்பெஷல் டிவைசஸ் ஃபார் ஃப்ளோட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் வாட்டர். ஆமாவா, இந்த பிளாங்க்டோனிக் ஆர்கானிசம்னா மிதவை உயிரிகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட மேற்பரப்பில் வந்துட்டு மிதக்கும். ஆனால் அது எப்படி அடித்து செல்லாமல் இருக்குது, எப்படி வந்துட்டு லைவாக மற்ற ஆர்கானிசம்ஸ் மாதிரி லைவ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிஸ்டெமா ஆஸ் த நிமட்டோஃபோர் அப்படின்ற அந்த ஒரு ஆர்கான் மூலியமாக ஃப்ளோட் ஆகுது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆலிஸ்டெமா ஆஸ் த நிமட்டோஃபோர், வேலெல்லா ஹாஸ் எ சாயில் ஃபார் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பைசாலியா அப்படின்றது ஜெல்லி ஃபிஷ், அது வந்துட்டு லார்ஜ் ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, ஆர்கன்ஸ் இருக்கு. கிறிஸ்டேசியன் ஹேவ் லாங் அப்பண்டேஜஸ், ஓட்டு மீன்கள்லாம் நீண்ட கணுக்காலிகள் மூலியமாக ஃப்ளோட் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து பைலோசோமாவை நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். அப்போ ஃப்ளோட்டிங் பிளாங்க்டான், ஆலிஸ்டெமா, பைசாலியா ஹேவ் நிமட்டோஃபோர், வேலா ஹேஸ் எ சாயில் ஃபார் ஃப்ளோட்டிங். இப்படி தான் இருக்குது. ஆலிஸ்டெமா நிமட்டோஃபோர்ஸு, பைசாலியாவிலையும் நிமட்டோஃபோர் இருக்கு, வேலை எல்லாவிலையும் பார்த்தீங்கன்னா நிமட்டோஃபோர் சாஹில் வந்துட்டு இருக்குது. இது மூலியமாக தான் என்ன பண்ணுது, ஃப்ளோட்டிங் ப்ராசஸை வந்துட்டு செய்யுது. அதுக்கடுத்து டாலரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர். அப்போ வாட்டர் ப்ராப்பர்ட்டியில் ப்ரெஷர் அப்படின்றதுமே ஒன் காம்பனண்ட்டாக நம்ம பார்த்தோம். அப்போ அதிகப்படியான ப்ரெஷரை எப்படி டாலரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Animals living in deep ozone exhibit high tolerance of pressure. அதாவது
அழுத்தம் எப்பவுமே எங்க அதிகமா இருக்கும்? கடலோட ஆழ் பகுதியில இல்லைன்னா ஆழ்கடல் பகுதியில வந்துட்டு என்ன பண்ணும்? அதிகமா இருக்கும். அப்ப எப்படி அதிகப்படியான ப்ரெஷரை வந்துட்டு டாலரன்ஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். when depth increases the pressure also increases. ஆமாவா, ஆழம் அதிகமாக அதிகமாக அழுத்தமும் அதிகமாகும். நம்ம லைஃப்லயே அப்படிதானே, கமிட்மெண்ட் அதிகமாக ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகும். கமிட்மெண்ட்ன்றது இடத்துல டெப்த், அதாவது ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ த அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ அடாப்டட் அக்கார்டிங் டு த ஹேபிட்டேட். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு இது இருக்கிறதுனால தான் அங்கே அது வந்துட்டு சர்வை பண்ண முடியுது. அதுக்கடுத்து பயோலூமினன்சன்ஸ், சூப்பரான ஒரு அடாப்டேஷன்ஸ் இது பயோலூமினன்சன்ஸ். இந்த பயோலூமினன்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் வந்துட்டு லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ தேர் இஸ் நோ லைட் இன் டீப் வாட்டர். ஆமாவா, அதாவது எந்த நீர்நிலையா இருந்தாலும் கீழ்ப்பகுதியில வந்துட்டு என்ன இருக்காது? ஒரு லைட் வந்துட்டு ஒளி வந்துட்டு இருக்காது. அப்ப அந்த பட்சத்துல என்ன நடக்குது? hence animals living in deep sea are provided with light producing organs. அப்ப ஆழ்கடல்ல வாழக்கூடிய அல்லது ஆழ் நீர்நிலைகள்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஒரு லைட் வந்து தேவைப்படுது லைவ் பண்றதுக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு சீல இருக்கக்கூடியது. அப்போ அந்த லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது? அந்த டீப் சி ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கு. இது ஒன் ஆஃப் தி அடாப்டேஷன்ஸ். அதாவது பயோலூமினன்ஸ் அப்படின்னா உயிர் உள்ளொளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப தீஸ் ஆர்கன்ஸ் கால்டு பயோலூமினன்சன்ட் ஆர்கன் அண்ட் த ப்ராசஸ் கால்டு பயோலூமினன்சன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மின்மினி பூச்செல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க. அப்புறம் இது எலக்ட்ரிக் சர்க்குலேட் ஆகக்கூடிய இந்த ஆங்குலா, அதில் எல்லாமே பயோலூமினன்சன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் த அடாப்டேஷன்ஸ் ஹெல்ப். இந்த பயோலூமினன்சன்ஸ் அடாப்டேஷன்ஸ் இருக்கிறதுனால அது எப்படி அதுக்கு அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டு அட்ராக்ட் தி ப்ரே. அப்போ என்ன பண்ணுது? அதற்கு தேவையான இரையை கவர்ச்சும் விதமாக அது இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு மின்னுது பழன்னு இருக்குன்னா என்ன பண்ணும்? வேற ஒன்றும் அங்கே ஏதோ ஒரு திங்ஸ் இருக்கு, நம்ம அதை போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? இந்த ஆர்கானிசம்ஸை நோக்கி மூவ் பண்ணி வரும். அப்போ அதை அட்ராக்ட் பண்ணி அது வரக்கூடிய ஆர்கானிசம்ஸை இதை அப்படியே கேட்ச் பண்ணி தன்னோட பசியை வந்துட்டு ஆற்றிக்கொள்ளுது. அது ஒன்று ஹெல்ப் பண்ணுது. டு see the surrounding, அது சுற்றி வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த லைட் வந்துட்டு அதுக்கு யூஸ் ஆகுது. டு ஐடென்டிஃபை their mates, தன்னோட இணையை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, மேட்டிங்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த பயோலூமினன்சன்ஸ் யூஸ் ஆகுது. இந்த பயோலூமினன்சன்ஸ் கேரக்டர் வந்துட்டு செக்ஷுவல் பிஹேவியருக்கே ஒரு இது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? செக்ஷுவல் அட்ராக்டிங்கோட பிஹேவியர்லையும் இந்த பயோலூமினன்சன்ஸ் வந்துட்டு வரும். அனிமல் பிஹேவியரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலாபரேட்டாக தெரியும். ஓகே, லின்னோபைரின் இதான் பயோலூமினன்சன்ட் ஃபிஷஸ். பாருங்க, அப்படி பழன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? அது உடல் முழுவதும் ஒரு விதமான லைட்டை வந்துட்டு எமிட் பண்ணுது. அது மூலியமா என்ன பண்ணும்? ஏதாவது ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி வரும். அப்ப இது அந்த பிரேவை வந்துட்டு பிடிச்சிக்குது. சுத்தி என்ன இருக்கு நம்மள சுத்தின்றதை அதால பார்த்துக்க முடியும். தன்னோட பார்ட்னர்ஸை வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இன் எஸ்டோரி. கழிமுகங்களில் வாட்டர்ஸ்னால என்ன ப்ராப்ளம் வருது பார்க்கலாமா? எஸ்டோரி இஸ் த மவுத் ஆஃப் எ ரிவர் வென் வேர் சீ வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் மிக்ஸ். முன்ன சொன்ன மாதிரி தான் எஸ்டோரி அப்படின்றது அந்த ஆற்றல் கரையோரம், அந்த வாயு கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்ல, அதுதான். அங்கதான் ஒரு கடல் நீரும் ஆற்று நீரும் இணையக்கூடிய ஒரு இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எஸ்டோரியன் வாட்டர் இஸ் கேரக்டரைஸ்டு பை கிரேட் salinity fluctuations and water current. இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது இதோட பண்புகள் என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு சலினிட்டி ஃப்ளக்ஸ்டேஷன். சலினிட்டி மீன்ஸ் என்னது? சால்ட்டு. ஃப்ளக்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சீ வாட்டரை கலக்கிறதுனால அதில் அதிகமான உப்பு இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரில் லோவான சலினிட்டி இருக்குது. அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி வாட்டர் கரண்ட்டு, நீரோட சுழற்சிகள் ஏற்படுவதற்கும் ஒரு முக்கியத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் எஸ்டோரியன் வாட்டர் ஆஸ் ஃபாலோஸ். என்னென்ன அடாப்டேஷன்ஸை பெற்றிருக்கிறது? அதே மாதிரி ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ், வாட்டரை பேலன்ஸ் பண்ணணும்.
எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The Estuarian animals are euryalline. ஏன் சொல்றோம்? Can tolerate the wide range of salinity concentrations. அதிகப்படியான சால்ட்டை வந்துட்டு டாலரேட் பண்றதுனால யூரியாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன்னா அங்க என்ன வந்து மிக்ஸ் ஆகுது? சீ வாட்டர் வந்துட்டு மிக்ஸ் ஆகுறதுனால. அப்ப தட் இஸ் can tolerate the wide range of salinity fluctuations. அப்ப most of the animals are homeoosmotic or osmoregulators. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப பெரும்பாலான உயிரினங்கள் என்னவா இருக்கு? ஹோமியோஹாஸ்மோட்டிக் ஆர் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா என்னது? ஹோமோ அப்படின்னாவே ஒரே மாதிரியா வந்துட்டு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம ஒன்னே வைட் ரேஞ்ச் ஆஃப் சால்ட் கான்சென்ட்ரேஷன் டாலரேட் பண்ணக்கூடியதா இருக்கும். இல்ல அப்படின்னா ஸ்டெனோ அலைனா வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப தட் இஸ் தே maintain a constant concentration of their body fluid irrespective the changes in the external medium. சொன்ன மாதிரி தான், அதாவது எக்ஸ்டர்னல் மீடியம் என்னவாக சேஞ்ச் ஆனாலும் தன்னோட பாடி ஃப்ளூடோட கான்சன்ட்ரேஷன்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹோமியோ ஆஸ்மோட்டிக் ஆர் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்போ த பிளாட்டிஹெல்மின்த் வார்ம் குண்டா உல்வா லைஃப்ஸ் எஸ்டோரி, இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பிளாட்டிஹெல்மின்த் வார்மான குண்டா உல்வாவை நம்ம எக்ஸாம்பிள்ஸா வந்துட்டு சொல்லலாம். Where there is a heavy inflow of fresh water into the sea, the Estuarian water become hypotonic and the body fluid becomes hypertonic. ஆமாவா? அதாவது அதிகமா ஃப்ரெஷ் வாட்டர் வந்து சீ வாட்டரோட கலக்குதுங்கும் பொழுது அப்ப அதுல லோ சுகர் இருக்கிறதுனால அப்ப ஹைப்போடோனிக்கா தான் இருக்கும். அப்ப பாடி ஃப்ளூட் வந்துட்டு ஹைப்பர்டோனிக்கா இருக்கும். அதிகப்படியான வாட்டர் எப்பவுமே மீடியம் ஒன்னா இருந்துச்சுன்னா பாடி ஃப்ளூட் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதுதான். இப்ப இதனால as a result endoosmosis occurs. இதனால என்ன நடக்குது? எண்டோஆஸ்மோசிஸ் வந்துட்டு நடக்குது. அப்ப எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் என்டரிங் தி பாடி தான் என்னன்னு சொல்லுவோம்? எண்டோஆஸ்மோசிஸ்னு சொல்லுவோம். இஸ் ஸ்டோர்டு இன் த ஸ்பெஷல் செல்ஸ் கால் பாலிசைடு பேரன்கைமல் செல்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப எண்டோஆஸ்மோசிஸ் அப்படின்றது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹைப்போடோனிக் அப்படின்றது எங்க என்ன இருக்கு? மீடியமா இருக்கு. ஹைப்பர்டோனிக் அப்படின்றது என்னது? பாடி ஃப்ளூட்ஸா வந்துட்டு இருக்கு. அப்ப என்னது? ஹைப்பர் டோனிக். அப்ப பாடி ஃப்ளூட் எண்டோ ஆஸ்மோசிஸ் அந்த உப்பை வந்துட்டு சரிசமம் பண்றதுக்காக எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவை. இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். என்னது? உப்பு நம்ம அதிகம் சாப்பிட்டோம்னா அதிகம் தண்ணி குடிப்போம். அப்ப இங்க ஹைப்பர் டோனிக்கும் பொழுது என்னது? வாட்டர் சலினிட்டி வந்துட்டு என்ன அதிகமா இருக்குது. அப்ப கண்டிப்பா வாட்டர் வந்து குடிக்கப்படுது. அப்ப எண்டோ உள்ள இருந்து என்டர் ஆகுது. அப்படி கூட நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு பாடியில என்டர் ஆகுத ஸ்டோர் பண்றதுக்கு என்ன ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கு? பாலிசைடு பேரன்கைமா செல்ஸ். இது எதுல இருக்கு? எஸ்டோரியன் ஸ்பீசியஸ்ல. ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு வெல் டெவலப்டா இருக்கக்கூடிய குளோமுலார் கிட்னி வந்துட்டு இருக்குது. அதுவே வந்துட்டு கிறிஸ்டேசியன்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் கிறிஸ்டேசியன்ல கிரீன் கிளான்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஃப்ரெஷ் வாட்டர் அமீபால கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். மெரின் வாட்டர் அதாவது சீ வாட்டர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் த சால்ட்டுக்கு குளோரைடு செக்ரிட்டரி செல் குளோரைடு செல்ஸ் கில்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மெரின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு யூரின் மூலியமா இது மூலியமா வந்துட்டு ரிமூவ் பண்ணும். அப்போ சால்ட் குளோரைடு செக்ரிட்டரி செல்ஸ் மூலியமா வந்துட்டு என்ன பண்ணுது? அப்சார்ப்ஷன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து எஸ்டோரியன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்றதுக்கு எக்ஸஸ் ஆஃப் ஸ்டோர் பண்றதுக்கு பாலிசைடு பேரன்கைமா செல்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப திஸ் ப்ரிவென்ட்ஸ் த டைலூஷன் ஆஃப் இன்டர்னல் பாடி ஃப்ளூயிட்ஸ். அப்ப இது மூலியமா என்ன பண்ணப்படுது? அந்த ஆர்கானிசம்ஸோட இன்டர்னல் பாடி ஃப்ளூயிட் வந்துட்டு டைலூஷன் ஆகிறது, நீர்த்து போகாமல் இருப்பதற்கு தடுக்குது. when the external medium become normal and hypertonic, the excess of water stored in the palisade cells is lost by the exoosmosis. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கானிசம்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அந்த மீடியம் ஆனது நார்மலாவோ அல்லது ஹைப்பர்டோனிக்கா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு பாலிசைடு செல்ஸ் மூலியமா ஸ்டோர் பண்ணப்படுது. எது மூலியமா? எக்ஸோ ஆஸ்மோசிஸ் மூலியமா லாஸ் ஆகிறத தடுக்கிறதுக்காக. கார்சினஸ் இஸ் அனதர் எஸ்டோரியன் கிராப். கார்சினஸ் நம்ம
கழிமுக நண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். In this crab also when the external media becomes hypotonic endoosmosis occur. அப்ப எக்ஸ்டர்னல் மீடியம் வந்து ஹைப்போட்டோனிக்னா அந்த கிராப்போட பாடி ஃப்ளூயிட் வந்துட்டு ஹைப்பர்டோனிக். அப்ப அதிகமா தண்ணி இருந்தா கண்டிப்பாங்க எண்டோஆஸ்மோசிஸ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, the excess of is removed in the urine by green glands. ஏன்னா கிராப் அப்படின்றது ஓட்டு மீன்கள் கிறிஸ்டேசியன்ஸோட சேர்ந்தது. அப்ப அதிகப்படியான அந்த இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக, வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக கிரீன் கிளான்ஸை வந்துட்டு பயன்படுத்திக்குது. சம் அமௌண்ட் ஆஃப் சால்ட் இஸ் ஆல்சோ ரிமூவ்ட் அலாங் வித் த யூரின். சிறுநீர் மூலியமாக சில உப்புக்களுமே வந்துட்டு வெளியேற்றப்படுகின்றன. திஸ் லாஸ் ஆஃப் சால்ட் இஸ் மேட் குட் பை அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் ஃப்ரம் வாட்டர் பை குளோரைடு செல் பிரசன்ட் இன் தி கில்ஸ். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இழந்த உப்புகளை ஈடு செய்வதற்காக அதோட செவில்கள்ல வந்துட்டு குளோரைடு செல்கள் வந்து பிரசன்ட் ஆகி இருக்கிறது. அதுக்கடுத்து பரோவிங் அப்படின்னா வலை தோண்டுதல். அதாவது மோஸ்ட் ஆஃப் தி எஸ்டோரியன் அனிமல்ஸ் பரோ இன்டு த மட் டு எஸ்கேப் ஃப்ரம் வாட்டர் கரண்ட். பெரும்பாலான கழிமுக விலங்குகள் என்ன பண்ணும், அந்த மணல்கள் மூலியமாக ஒரு வலைகளை வந்துட்டு தோண்டி இருக்கும். எதற்காக அப்படின்னா அங்க வந்துட்டு நீர் சுழற்சி ஏற்படுறதுல இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக. அப்ப வரும்பொழுது ஓடி போய் அந்த பரோக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கும், தன்னை பாதுகாத்துக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் கார்சினஸ் எஸ்டோரியன் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த நண்டு. இந்த கிரீன் கிளான்ஸ் மூலியமா தான் எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. குளோரைடு செல் மூலியமாக சால்ட்டை வந்துட்டு கெயின் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்டல் கேர், பெற்றோரோட அந்த தாய்மை பண்பு இல்லையா. த கேட்ஃபிஷஸ் கேரி த எக்ஸ் their mouth till hatching to prevent the excess from being washed away by water current. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை மீன்கள்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி சீஆர்சஸ் எல்லாமே நம்ம கூட எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட முட்டைகள் வந்துட்டு அந்த நீர் சுழற்சியில் சிக்கி கொண்டு வெளியே ஏறாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தன்னோட வாயிலேயே வந்துட்டு அதை அடைக்காக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த கேட்ஃபிஷஸ்க்கு இருக்குது. இது ஒரு தாய்மை பண்பு காணப்படக்கூடிய ஒரு அடாப்டேஷன்ஸு. அதுக்கடுத்து நியூட்ரியன்ட் ட்ராப், தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை பிடித்தல். எப்படி, த எனர்ஜி ரிச் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் ஆர் அக்ரிகேட்டட் டுகெதர் இன் தி எஸ்டரி டு ஃபார்ம் எ நியூட்ரியன்ட் ட்ராப்பு. அப்போ அதுக்கு தேவையான ஆற்றலுக்கு தேவையான ரிச் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸை வந்துட்டு பிடித்து கொள்வதற்காக இந்த நியூட்ரியன் ட்ராப் அடாப்டேஷன்ஸை வந்துட்டு பெற்றிருக்கிறது. த டெரிட்டேட்டஸ் ஃபீடர்ஸ் டிபெண்ட் ஆன் தி நியூட்ரியன் ட்ராப்பர். டெரிட்டேட்டஸ் ஃபீடர் அப்படின்னா ரொம்ப பாட்டம்ல இருக்கக்கூடிய அடிப்பகுதி பென்தோசன்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த இதில் இருக்கக்கூடிய ஃபீடர்ஸ் எல்லாமே இந்த நியூட்ரியன் ட்ராப்பரை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அதோட ஃபுட்டுக்காக அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து மோட் ஆஃப் ஃபீடிங். அப்போ என்ன மாதிரியான முறைகளில் அது ஃபீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எஸ்டோரி கண்டென்ட் ரிச் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், ரொம்ப வளம் வாய்ந்த காம்பனன்ட்ஸை தான் உட்கொள்ளும். மோஸ்ட் ஆஃப் த எஸ்டோரியன் அனிமல்ஸ் ஆர் டெரிட்டேட்டஸ் ஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இறந்த மக்கி அழுகி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்து மாங்க்ரோவ்ஸ் அப்படின்னா என்னது, சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மாங்க்ரோவ்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அசம்பிளேஜ் இன் எஸ்டோரியஸ். சதுப்பு நிலக்காடுகள் தான் முக்கிய கழிமுகங்கள் உருவாவதற்கு காரணமாகவே அமையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The mangrove plants contain salt secreting glands. அப்போ அங்கே சீ வாட்டரும் கலந்து இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களுக்கும் உப்பை செக்ரீட் பண்ணக்கூடிய சுரப்பிகள் வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. These glands secrete out the excess salt water through the leaves. அப்போ இந்த glands என்ன பண்ணும், அதிகப்படியான உப்பு தண்ணியை வந்துட்டு அதோட இலைகள் மூலியமாக வெளியேற்றுது. அப்போ பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எவாபரேஷன் வருது, டிரான்ஸ்பரேஷன்ஸ் மூலியமா என்ன பண்ணுது, வெளியேற்றுகிறது. த மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் ப்ரொவைட் ஷெல்டர் ஃபார் த எஸ்டோரியன் அனிமல்ஸ். சதுப்பு நிலத்துக்கும் கழிமுகத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்டோரியன்னா என்ன சொன்னேன், சீ வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கிராபா இருக்கட்டும், இந்த மாதிரியான எஸ்டோரியன் அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் பண்ணுறதுக்கான ஒரு உறைவிடமாக இந்த மேங்க்ரோவ்ஸ் பிளான்ட் எல்லாமே வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் அங்கே ஒரு ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி நடக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது,
ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் சால்ட் கிளான்ஸ் மெயின்லி கண்டெயின் விச் செல். அதாவது நன்னீர் மீன்களுக்கு உப்பு சால்ட் கிளான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சுரப்பிகளில் எந்த செல்கள் வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அயனோசைட், மைட்ரோகாண்ட்ரியா ரிச் செல், குளோரைடு செல். ஆஸ் யூஷுவல் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அயனோசைட்டுகள் அண்ட் அயனோசைட்ஸ் அண்ட் குளோரைடு செல் ரெண்டுமே வந்துட்டு ஒன்னோடு ஒன்று அதர் நேம் தான். அதனால தான் அதர் நேமை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து மைட்ரோகாண்ட்ரியா ரிச் செல்ஸுமே இருக்கு. இதனால ஆல் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட், the osmotic concentrations of sea water is approximately. sea waterல என்ன osmotic concentrations வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1000 mol per liter. இதுதான் வந்துட்டு osmomol per liter. இதுதான் வந்துட்டு sea waterோட osmotic concentrations அப்படின்னு சொல்லலாம். 300 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடியது. ஃப்ரெஷ் வாட்டரை சேர்ந்தது 300. அதுவும் ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆஸ்மோட்டிக்கு இந்த இது வந்து பொருந்தும். இதுவே பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெஷ் வாட்டரோட ஹைப்போ கண்டிஷன்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹைப்போ. அதனால் அந்த ஆப்ஷன்ஸும் எதற்காக கொடுத்துருக்கோம், அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது இம்பார்ட்டன்ட். 100லாம் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்டு, த என்சைம் that catalyzes the bioluminescence reactions. bioluminescence reactionsக்கு கேட்டலைஸ் வினையூக்கக்கூடிய என்சைம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னன்னா லூசிஃபெரேஸ் என்சைம். லூசிஃபெரேஸ் என்சைம்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஆர்கானிசமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, அந்த பயோலூமினன்சென்ஸ் அந்த ஒளியை வந்துட்டு விட்டுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய லூசிஃபெரேஸ் என்சைம்ஸ் தான். இது கேட்கறது கூட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஃபோர்த்து, fish that can tolerate wide range of salinity. அதிகப்படியான உப்புத்தன்மையை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம யூரியாலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். ஸ்டெனோன்னா என்னது, நேரோ ரேஞ்சாக இருக்கிறது வந்துட்டு ஸ்டெனோ ஆலியன். ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க, அதிகமாக ஆஸ்மோ கான்ஃபர்மேஷனா ஸ்டெனோ ஆலினும் யூரியாலினும் போத் ஈக்குவலாக இல்லைன்னா ஆஸ்மோலட்டியாக வந்துட்டு இருக்கிறதா நம்ம ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்ட்ரமோனஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த இந்த வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இப்போ சாலமன் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது சீ வாட்டரில் தான் வந்துட்டு இருக்கும். அது எப்போ வந்துட்டு எக்கை லே பண்ண நினைக்குதோ அப்போ மட்டும் ஃப்ரெஷ் வாட்டரை நோக்கி போகக்கூடிய அந்த மூமெண்ட் மைக்ரேஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரமோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அதனால இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஐடென்டிஃபை ராங்லி மேட்ச்டு வந்துட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. பாலிசேட் பேரன்கைமா செல்ஸ் டு எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ஸ்டோர்டு இன். அதாவது பாடியில் என்டர் ஆகக்கூடிய அதிகப்படியான நீரை வந்துட்டு சேமிக்கிறதுக்கு பயன்படுது. இது கரெக்டாக இருக்குது. இது எதில், எஸ்டோரியன் ஸ்பீசியஸில் இல்லையா. அந்த கேரக்டர் வந்துட்டு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரீன் கிளான்ஸ் டு ரிமூவ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். எதில் அதாவது கிறிஸ்டேசியன்ஸ் அதிலெல்லாம் வந்துட்டு இருக்கும். இதுவுமே வந்துட்டு கரெக்டு தான். குளோரைடு செல் கெயின் சால்ட்டை கெயின் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இதுவுமே கரெக்டுங்க. என்ன கேட்டிருக்காங்க, ராங்காக இது மேட்ச் ஆகிருக்கு. இது இதில் எதுவுமே வந்துட்டு ராங்காக மேட்ச் ஆகலை. அப்போ நன் ஆஃப் தி எபோவ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டர் சப்ஸ்ட்ராட்றதுனால அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ட்டு அதில் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் பார்த்தோம், சீ வாட்டர் பார்த்தோம், எஸ்டோரியன்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டெரஸ்டேரியல், ஆம்பிபியஸ் இதில் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கெல்லாம் அந்த வாட்டர்னால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.